சரி, ஹிஜாப்ல வந்து நோஸ் பீஸ் போடலாமா? சரி, 2 கேள்வி கேட்டோம். சரி, பரவாயில்ல. அதாவது கண் திருஷ்டியை பொறுத்து இஸ்லாத்தில் என்ன நிலை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கண் திருஷ்டியை நீங்கள் விளங்குறதா இருந்தால் ஒரு அடிப்படையை முதல் விளைவிக்கணும். அப்போ தான் கண் திருஷ்டியை பற்றி ஒரு சரியான முடிவு வர முடியும். இஸ்லாத்தில் குர்ஆன் நம்ம ஆதாரப்பூர்வமாக குர்ஆனில் உள்ளது எடுத்துக்கணும். சரியா? குர்ஆனில் ஒன்று சொல்லப்பட்டுச்சுன்னா அதை யாரும் மீற முடியாது, அதுக்கு மாற்றமாக நடக்க முடியாது. குர்ஆன்ங்கிறது உறுதிப்பட உள்ள ஒரு ஆதாரம், அதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து எதை எடுத்துக்கணும்னு கேட்டால் ஹதீஸ். ஹதீஸ்னா என்ன? குர்ஆனில் இல்லாத விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள், கூடுதலாக சொல்வார்கள். அதுவும் மார்க்கம் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கமாக சொன்னது, அவங்க வாழ்ந்து காட்டினது, அவங்க சொல்லு செயல் அங்கீகாரம் எல்லாமே வஹி தான், பின்பற்ற தான் வேணும். இந்த குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம்னு சொல்லும்போது இந்த ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் வித்தியாசம் இருக்குது, எல்லாம் விளைக்கணும். குர்ஆன்கிற என்னன்னு கேட்டால், இப்போ இதான் குர்ஆன் வச்சுக்கிறோம், இது குர்ஆன்கிறோம், இது எனக்கு இதான் குர்ஆன். அமெரிக்காவில் போனால் இந்த பேசுக்கு தான் குர்ஆன் வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. இது குர்ஆன் என்று சொன்னால் இந்த குர்ஆன் அமெரிக்காவுக்கும், இந்த குர்ஆன் ரஷ்யாவுக்கும், அரபு நாட்டுக்கு இதான் குர்ஆன். எல்லாரும் இந்த குர்ஆனை எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஏகமனதாக ஒத்துக்கிட்டு இருக்கோம். ஏகமனதாக இதுதான் குர்ஆன் என்று இந்த சமுதாயம் முழுசும் சொல்லுகிறது. இதுக்கு முந்தின தலைமுறையிலே சொன்னாங்க, அதுக்கு முதல் நூற்றாண்டுலேயும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின நூற்றாண்டுலேயும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக இதுதான் குர்ஆன் என்று மனப்பாடம் செய்தும் எழுதி வைத்தும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தும் நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதில் நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சஹாபாக்களும் ஹதீஸ் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தர் கேட்டிருப்பார், அவருக்கு தான் அப்போதைக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மூத்தான பிறகு என்ன செய்வார், அந்த செய்தியை அடுத்த ஒரு 10 பேருக்கு சொல்லுவார், அவர் அதுக்கு ஒரு 5 பேருக்கு சொல்லுவார். இப்படியே அந்த ஹதீஸ்கள் எப்படி வரும்னு கேட்டால் ஒருத்தர் வரும். இப்படி தான் வரும் ஹதீஸ். குர்ஆன் எப்படி வரும்? ஒரு ஆட்டிருந்து வராது. ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க, அடுத்த தாபீன்களுக்கு இதான் குர்ஆன் சொன்னாங்க. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அனைவரும் இதுதான் குர்ஆன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக நமக்கு அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினார்கள் தொழுகையில், இதை யார் அறிவிச்சான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பார். அவ்வளவு சஹாபாக்கள்ல ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பார். நெஞ்சில் கை கட்டுறோம்ல, நெஞ்சில் கட்டுறதுக்கு உல்பு தாயின்னு ஒரே ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். விரல அசைக்கிறோம்ல, அதாவது வாயில் இப்னு ஹுஜர் என்ற ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறார். அப்போ இவ்வளோ 1000 சஹாபாக்கள் இருந்ததில் ஹதீஸுகள்னா எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒருத்தர் அல்ல 2 பேர், அதிகபட்சம் 10 பேர் இருப்பாங்க. அதிகபட்சமாக எடுத்தால் ஒரு ஹதீஸுக்கு 10 சஹாபி இருப்பாங்க. பெரும்பாலான ஹதீஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒருத்தர் 2 பேர் அறிவிப்பாங்க. அந்த ஒருத்தர் 2 பேர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் போது ஒருத்தர் 2 பேரும் சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக வர்றதுனால அதில் நம்பகத்தன்மை குறைவு. ஏன்னு கேட்டால் ஒட்டுமொத்த எல்லாரும் சொல்வதும் ஒருவர் சொல்வது சமமாகுமா? குர்ஆன் என்பது அனைவரும் சேர்ந்து இதைத்தான் குர்ஆன் என்று சொன்னார்கள் அப்படின்னு எல்லாரும் அறிவிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுக்கு இடமே கிடையாது. அதனால் குர்ஆனில் வந்து பலவீனமான ஆயத்துன்னா சொல்ல முடியுமா? எல்லாம் சஹீ தான், எல்லாம் ஆதாரப்பூர்வமானதான். ஹதீஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்களா, மூத்தா போன உடனே இந்த குர்ஆனை வாழும்போது எழுதிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது, ஆனால் எழுத தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு புக்கு வடிவமாக, புக்கு இல்லை, அந்த காலத்தில் உள்ள முறை பிரகாரம் எழுதி வைத்து விட்டார்கள். ஹதீஸை எழுதி வச்சாங்களா? இல்லை. ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அன்றைக்கு சபையில் யார் அன்னைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். அடுத்த நாளைக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அப்போ அன்னைக்கு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து இன்னொரு நாளைக்கு வேறு செய்தி சொல்லுவாங்க, அது அவருக்கு தெரியும். இப்படி ஒரு சில பேருக்கு தான் தெரியும். தெரிஞ்சவர்கள் கூட தங்களுக்கு வைத்துக் கொள்வார்களே தவிர அடுத்தவருக்கு சொல்கிற அவசியம் வந்தால் தான் சொல்லுவாங்க. அந்த தெரிஞ்ச அன்னைத்தையும் அடுத்து சொல்லிட மாட்டார்கள். இப்படி இருந்த காரணத்தினால ஹதீஸுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி தான் ஹதீஸுகள் வரும். இப்படி வரும் பொழுது அப்போ இந்த ஹதீஸில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. இதை விளங்கினா தான் கந்திஷ்டி உங்களுக்கு விளங்காது. அந்த கந்திஷ்டிக்கு முன்னாடி இந்த அடிப்படையை விளங்காத யாராக இருந்தாலும் கந்திஷ்டிக்கு சரியான முடிவு வர முடியாது. முதல் நீங்கள் விளங்கி கொள்ளணும், குர்ஆனில் உள்ளதில் எந்த டவுட்டும் யாருக்கும் வரக்கூடாது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வர்றதுனால என்ன பண்ணாங்க, ரெக்கார்டும் இல்லை, பேப்பரும் இல்லை, குர்ஆன் மாதிரி எழுதி பாதுகாக்கப்படலை, வாயில் வந்தெல்லாம் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் ஒரு 50 வருஷத்துக்குள்ள பொய்களெல்லாம் அவுத்து விட்டாங்க.
ஒரு சுரக்கா விற்க போகிறான்னு வைங்க, அந்த சுரக்கா விற்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் மண் அக்கலை துப்பா பக்கம் தகவல் ஜன்னாமா, யார் சுரக்கா சாப்பிட்றாரு சொர்க்கம் போயிடுவார். அப்போ தான் சுரக்கா விற்கும். சுரக்கா விற்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் ரசூல்லா பேரை பயன்படுத்தி நீங்கள் சுரக்காய் தின்னால் சொர்க்கம் போவீர்கள், யாருக்கு சுரக்கா வேணும்னு விற்பான். அப்போ இது பொய்யா போச்சுல. அப்போ ரசூல்லா பேரால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொய்களை விட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி மன்னர்கள் இருப்பாங்கல்ல, மன்னர்களை புகழ்ந்து இந்த மன்னர் வருவார் ஒரு காலத்தில், இவர் சிறப்பான ஆட்சி செய்வார் அப்படின்னு கதை கட்டி விட்ருவாங்க, கால ரசூல்லான்னு போட்டுருவாங்க. ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி இப்படியான ஒரு பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கலந்து விட ஆரம்பித்தார்கள். அப்போ தான் பின்னாடி வந்த அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னடா ஹதீஸ் எது ஹதீஸ் இல்லை கண்டுபிடிக்க முடியலையே, எப்படிலாம் ஹதீஸ் கட்டினாங்கன்னு கேட்டால் அழகான பெண்களை பார்த்து ரசிப்பது கண் பார்வை கூர்மையாக்கும் ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க போட்டாங்க. எப்படி போட்டாங்க? இது ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? உங்களுக்கே திருப்பி வருது. இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அழகான பெண்களை பார்த்து ரசிப்பது அது பார்வையை கூர்மையாக்கும் ரசூல்லா சொன்னார்கள். அப்போ என்ன செய்கிறதெல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸுன்னு போட்டு விட்டுருவோம். அப்போ அந்த இமாம்கள் புகாரி, முஸ்லிம், அஹ்மது, ஹம்பல், மாலிக் இமாமு இந்த அறிஞர்கள் வாழ்கிற காலத்தில் சரியான ஹதீஸும் வருகிறது, பொய்யான ஹதீஸும் வருகிறது. எப்படிலாம் இது இப்படி தமாஷான ஹதீஸ்லாம் வரும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாருன்னா, அல்லாஹ் முதல்ல குதிரையை படைத்தான். இது ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறான். அல்லாஹ் முதல்ல படைத்தானா குதிரையை படைத்தான். அந்த குதிரையை வேகமாக ஓட விட்டான். ஓட விட்டவுடனே குதிரையிலிருந்து வேர்வை சொட்டியது. அந்த வேர்வையை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்துக் கொண்டான். இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சானா, முதல்ல குதிரையை படைச்சானா, குதிரை வேகமாக ஓட விட்டானா, வேகமாக ஓட விட வேர்வை சொட்டுனுச்சான். அந்த வேர்வையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அல்லாஹ் தன்னை படைத்துக் கொண்டான். அப்போ அல்லாஹ் முதல்ல இல்லவே இல்லை. அப்போ முதல்ல அல்லாஹ் இருந்தாடா, அல்லாஹ் இருந்தானே குதிரையை படைச்சான், மறையாது தன்னையை படைக்கணும். அப்போ பைத்தியகாரத்தனம் எதுக்குன்னு கேட்டால் இப்படிலாம் சொன்னால் முகமது நபி ஒரு லூசுக்கு வாங்கினான், இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்கிறான். எதுக்கு இதை பண்ணாங்க? யூதர்கள் பண்ண வேலை. இப்படியெல்லாம் ஒரு பொய்களை பரப்பி விட்டோம்னு சொன்னால் இஸ்லாத்தை லைக் பண்ண மாட்டாங்க. இப்படியான காரணத்துக்காக வேண்டி வகையா, அதாவது எந்த அளவுக்கு கேட்டாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்றது தொகுப்பு எடுத்து பல இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. அவ்வளோ கதைகள்லாம் என்ன செய்கிறாங்க, உப்புக்கு ஒரு ஹதீஸு, சீனிக்கு ஒரு ஹதீஸு, புளிக்கு ஒரு ஹதீஸு, வெங்காயத்துக்கு ஒரு ஹதீஸு, இப்படிலாம் உப்பு சாப்பிட்டால் 70 நோய்க்கு நிவாரணம் விட்டு அடிப்பாங்க. அப்போ நீங்கள் உப்பு சாப்பிடப்படாங்க டாக்டர் அவ்வளோதா, இது ரசூல்லா பேரில் வாயில் விட்டு அடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ஹதீஸ்ன்னு சொன்னால் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. குரானில் ஃபில்டர் பண்ண முடியாது. குரான்னா குரான் தான். ஹதீஸை ஏன் ஃபில்டர் பண்ணுறோம்? சரியானதோடு தவறானது கலந்து விட்டது. கலந்து விட்டால் நம்ம தேடி தான் எடுப்போம். கத்திரிக்காய் வாங்க போறீங்க, எல்லாம் சுத்தமான கத்திரிக்காய் வச்சுருந்தாலும் பேச எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஒரு கடையில் என்ன செய்யலாம், பூச்சி கத்திரிக்காய், அழுகி போன கத்திரிக்காய், காஞ்சி போன கத்திரிக்காய், நல்லா கத்திரிக்காய் வச்சுருக்கான். அப்போ நம்ம என்ன செய்வோம், பொறுக்கி எடுப்போம். எல்லா கத்திரிக்காயும் கலந்துருக்குன்னு சொன்னால் நல்லதை மட்டும் பொறுக்கி எடுப்போம். அந்த மாதிரி ஹதீஸுகள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ரசூல்லா காலத்தில் எழுதப்படாத காரணத்தினாலையும் நூல் வழியில் ஆக்கப்படாத காரணத்தினாலையும் எல்லா ஹதீஸையும் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கவில்லை என்ற காரணத்தினாலையும் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா வாயில் வந்ததெல்லாம் ஹதீஸ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ எல்லா அறிஞர்களும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸ்ன்னு சொன்னால் நம்ம ஃபில்டர் பண்ணணும், எல்லாத்தையும் ஹதீஸில் ஏற்றுக்கிறக்கூடாது என்று அதுக்கு ஒரு அளவுகளை உண்டாக்குறாங்க. அந்த அளவுகளில் முதல் அளவுகள் என்னென்னு கேட்டால், எது ஹதீஸ்ன்னு ஒருத்தர் சொல்கிறானோ அது குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக இருக்குது, இது ஹதீஸே கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலா பேசுவாங்க, குர்ஆனை மெய்ப்படுத்த தான் வருவாங்களே தவிர குர்ஆனுக்கு விளக்கமாக பேசுவாங்களே தவிர குர்ஆனுக்கு மாற்றமாக எப்படி பேசுவாங்க? அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல்லா பேசினதாக ஒரு செய்தி தெரிந்தால் குர்ஆனுக்கு மாற்றமான ஒன்றை ரசூல்லா பேசியிருக்க மாட்டார்கள். எந்த பக்கம் வந்துருந்தாலும் சரி, அது ஹதீஸ் அல்ல. ஏன் அதை ஃபில்டர் பண்ணுறோம்? ரசூல்லா சொன்னதாக ஒரே ஒரு நபர் சொல்கிறார், ஆனால் ஒரு நபர் சொல்கிறதுக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த சமுதாயம் சொன்னது குர்ஆன். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா அந்த கருத்துக்கு மாற்றமாக இருக்குது. ஒரே ஒருத்தர் சொன்னது அது வேற கருத்தை சொல்லுகிறது. இப்போ நம்ம எதை எடுக்கணும்? இதை எடுத்தால் குர்ஆனை மறுக்கிற மாதிரி வந்துடும், குர்ஆனை எடுத்து அதை மறுக்கிற மாதிரி வந்துடும். அவள் குர்ஆனை ஏற்று அது ஹதீஸ் இல்லை, இது ஃபர்ஸ்ட் அளவு நல்லா விளைக்கணும். எந்த ஹதீஸ் குர்ஆனோடு நேரடியாக மோதுகிறதோ அது ஹதீஸே கிடையாது. அப்போ ஒரு செய்தி ஒருத்தர் சொன்னார்னா என்ன செஞ்சு பார்க்கணும், இது குர்ஆனுக்கு மோதுமா மோதாதான்னு பார்க்க வேண்டும். சின்ன புரிஞ்சுக்கிற உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சானா, மூசா நபி உயிரை வாங்கிறதுக்கு மலக்குல் மௌத் அனுப்புனானா. அது அனுப்புவான், பிரச்சனை இல்லை. அனுப்புனவர் நினைஞ்சாரா, மூசாவே அல்லாஹ் உன்னை என்னை உசுரை வாங்குறதுக்கு அனுப்பிட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம்.
சொன்ன உடனே இவருக்கு சரியான கோபம் வந்துருச்சான். யார்? மூசா நபிக்கு. ஓங்கி ஒரு அறை விட்டாரான். யாரை? மலக்கல் மௌத்த அறை விட்டோன்னு கண்ணு பிரிஞ்சு வெளியே வந்துருச்சான். உடனே அழுதுகிட்டு அல்லாட்ட போனாரான். அல்லாட்ட, யாரெல்லாம் நீ ஒரு ஆள்கிட்ட எனக்கு அனுப்பி வச்சிருக்கிற, அந்த ஆள் சாவருக்கு தயாராக இல்லை, அவர்கிட்ட போய் நீ அனுப்பி வச்சுட்டியே அப்படின்னு அல்லா கேட்டானா. அல்ல என்ன செய்ய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு திட்டத்தை கூட அனுப்புகிறானா. நீ போ, அவர்கிட்ட போய் உனக்கு எவ்வளோ நாள் ஆசைப்படுறேன்னு கேளு அப்படின்னு அல்லா கேட்டானா. அவர் என்ன செய்யறா, என்ன கையை வந்து ஒரு மாட்டு முதுகுல வச்சா எத்தனை ரோமம் இருக்கும்? கையை ஒரு மாட்டு முதுகுல அதிகமான மனுஷ ரோமம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மனிதன் தலையில் உள்ள இடத்துல எத்தனை முடி இருக்குதோ அது மாதிரி 50 மடங்கு முடியாது இருக்கு. மாட்டு முடி மெல்லிசா இருக்கும், ஆட்டு முடியெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாட்டு தோளில் கையை வச்சிங்கன்னா அது உள்ள எத்தனை லட்சம் முடி இருக்குதோ அத்தனை வருஷம் வாழ்நாள் உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டு வாங்க நல்லா அனுப்புனானா. அவர் அது மாதிரி கேட்டாரான். இல்லைப்பா நான் இப்போ வர்றப்பான்னு சொல்லி நினைச்சாரான். சரி நான் என்னை உசுரை எடுத்துக்கிட்டாரான் இப்படின்னு ஒரு ஹதீஸ். இது வந்து ஹதீஸாக கேட்கும்போது உண்மை மாதிரி தெரியுதா? ஆனால் இது நடந்திருக்குமா? குர்ஆன் என்ன சொல்லுது இதை பற்றி? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான்னு சொன்னால் போய் செஞ்சுட்டு வருவாங்களே தவிர தோற்று போயிட்டு வரமாட்டாங்க. உசுரை எடுத்துடுவான்னு சொன்னால் அவர் அதை மீறிட்டு அவர் ஜெயிச்சிட முடியுமா? மலக்கு வந்து மூசா நபி ஜெயிச்சிருவாரா? உயிரை எடுத்துட்டு வான்னு எல்லாம் கட்டளையிட்டார்னா எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ மலக்கு வந்து அடி வாங்கிட்டு போனார் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? லா யாசூன் அல்லாஹ் அமரஹும் வஹும் அம்ரிஹி யாமலூன். மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவன் கட்டளையே அப்படி செய்து முடிப்பார்கள். அப்போ போய் உசுரை வாங்கிட்டு வந்தால் இவர் கதர்னா கூட கெஞ்சினா கூட இழுத்துட்டு போயிடுவாங்க. மலக்குமார்கள் கடமை தவறிட்டாங்கன்னு வருது. இப்போ ஒன்று. ரெண்டாவது, மலக்குமார்களுடைய வல்லமை மனச வல்லமை ஒன்றா? மூசா நபிக்கு அவ்வளோ வல்லமான ஆளா? மலக்கு அடிக்கிற அளவுக்கு முடியுமா? மலக்குமார் வந்தார்னு சொன்னால் லூத் நபி சமுதாயத்தை அல்ல அழிக்கிறதுக்கு அனுப்புகிறான் மலக்குகளை. 2 மலக்கு தான் ஒட்டுமொத்த பூமியை அப்படி தூக்கி தலைகளை புரட்டி போட்டாங்க. கொஞ்சம் ஆலியகா சாபிலகா, மேல்புறத்தை கீழ்ப்புறமா ஆக்கிட்டோங்கிறாங்க. இந்த பூமியை தூக்கி பெறட்டுறது ஒரு ஆள் போதும். மலக்குன்னா மலக்கு சாதாரண ஆள் கிடையாது. மலக்குன்னா என்னது? மலக்குக்கு அர்த்தமே பவர்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அதுலேருந்து மாளிகை அரசர்லாம் சொல்கிறாங்க. மலக்குக்கு அர்த்தமே பவர். அவர் பவரால் படைக்கப்பட்டிருக்காரு, ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு வல்லமை ஜாஸ்தி. அவர் முத்துப்பேட்டையை காலி பண்ண வந்தாருன்னு சொன்னால் கீழே கையை விட்டு தோண்டி அப்படி 30 திருப்பி போட்டு போயிடுவார். விளங்குதா? அப்போ அப்படியான வல்லமை உள்ள ஆளை வந்து மூசா அடித்தாலும் கண்ணு பிதுங்கிருச்சான். முடியுமா? அவர் ஒரு அடித்தா மூசாவுக்கு பிதுங்கிருச்சுன்னா ஒத்துக்கலாம். மலக்குள் மூத்து போய் அடித்தார் மூசாவுக்கு, அதோடு அவர் பிதுங்கிருச்சுன்னா அது குர்ஆனுக்கு ஒத்ததாக இருக்குது. இப்போ மலக்குமார்களை வலிமை எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் அவங்களுடைய ஃபாஸ்ட் விரைவாக வர்றாங்க இல்லையா, வந்துட்டு இப்படி கண் சிமிக்கிறது அங்கே போயிடுவாங்க, அல்லாட்ட போயிடுறாங்க. அல்ல அனுப்புனா உடனே இங்கே வந்துடுறாங்க. எவ்வளவு தாமதமே ஆகாது, அவ்வளோ விரைவாக பயணம் செய்வார்கள், அதிகமான ஆற்றல் மிக்கவர்கள். அப்படியான விஷயமா இருக்கும் பொழுது இந்த கதை என்ன சொல்லுது? மூசா நபி அடி வாங்கிட்டு போனார். இது மலக்கை பற்றி உள்ள கேவலம். 2வது கேவலம் என்ன கேட்டால் நபிமார்களை பற்றி மார்க்க என்ன சொல்லுது? மூசா ஒரு நபி, உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு ஆள் இல்லை. நபியுடைய கடமை என்ன? அல்லாஹ் உசுரை வாங்க வந்து எடுத்துகிட்டு போட்டுருக்கும். நபியுடைய வேலை என்னது? அல்லாவை ஏற்று நிற்கிற மாதிரி வருதா இல்லையா? மலக்குள் மூத்து அவராக வந்து உசுரை வாங்க வந்தாரா? அல்லாஹ் சொல்லி வாங்க வந்தாரா? அல்லாஹ் சொல்லி தான் வாங்க வந்தார். அல்லாஹ் சொல்லி வாங்க வந்திருக்கும் போது நான் உசுரை எடுக்க வந்திருக்காண்டா இவர் அடிச்சிருப்பாரா? அடித்தா நபியா இருப்பாரா? ஒரு இறைத்துவர் இப்படி செய்வாராங்க. நானே கட்டுப்படணும்னா இறைத்துல கூட கட்டுப்படணும். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆட்கள் அல்லாவுடைய விஷயத்தை கட்டுப்பட்டு நடக்கணும் என்று சொன்னால் நபி வந்து ஜாஸ்தியாக கட்டுப்படணும். அப்போ நபிமார்கள்ட்ட போய் உசுரை வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கான ஒரு எடுத்துகிட்டு போங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் டைம் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லுவாரா? ஓங்கி அறிவாரா? அப்போ மலக்கையும் கேவலப்படுத்தி மூசா நபியும் கேவலப்படுத்தி மார்க்கத்தையும் குர்ஆனுக்கு மாற்றமாக இப்படியான ஒரு விஷயம் நபிமார்களை பின்பற்றுங்கன்னு நம்ம சொல்கிறான். இது பின்பற்ற விஷயமா? இப்படி செய்யலாமா நம்ம? அப்போ இதெல்லாம் கட்டுக்கதைன்னு வழங்குது. ஆனால் இது புகாரில் இருக்கு. கேட்டால் புகாரில் இருக்கு வாங்கி வந்துருக்கு. புகாரில் என்னென்ன? புகாரில் இருந்தால் மனுஷன் நினைப்பா, அவர் ஒரு மனுஷன் கேட்டு எழுதி விட்டாரு. அந்த மனுஷன் உடனான நசமாச்சோன்னு தெரியலை. நம்ம இதை கழிக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றோம். குர்ஆனுடைய இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றம் இது. இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அடிப்படை என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பணும், மலக்கை நம்பணும், வேதத்தை நம்பணும், ரசூல் மர நம்பணும். அப்போ இதான் நம்புறதா? மலக்குமார் நம்புறது ஈமான் தானுங்க. ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திங்கிறீங்களே, மலாயிகத்தை எப்படி நம்பணும்? அல்லாஹ் சொல்றமா நம்பணும். ஒரு குத்துபிகி ஒரு ருசுலை நம்பணும்ல, ரசூல்மார்களை எப்படி நம்பணும்? உங்கள் இஷ்டத்தை நம்புறதா? அல்லாஹ் சொன்னபடி நம்பணும். அல்லாஹ் சொன்னபடி நம்பினால் அந்த ஈமானை இதை பாதிக்குமா பாதிக்காத? இது இந்த கதை எந்த புக்கில் இருந்தால் நமக்கு என்னென்ன? குர்ஆன்கிற புக்கு ஒத்துருக்கான்னு பார்க்கணும். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள. இப்படியான கதைகள்
சரியான ஹதீஸுங்கிற பேர்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் கந்திஷ்டி சம்பந்தமான சில ஹதீஸுகள் இருக்கிறது. எடுத்து காட்டுவாங்க தான் சொல்கிறேன். கந்திஷ்டி சம்பந்தமாக எடுத்தீங்கன்னா சில ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. ஹதீஸில் இல்லாமல் அவங்க சொல்லலை. அல் ஐனு ஹக்குன், அது வந்து கண் திருஷ்டி என்பது உண்மைதான் அப்படின்னு கருத்தில் இருக்கிறது. ஒரு விதியை ஏதாவது முந்தும் என்று சொன்னால் இல்லை சபகத்துள் ஆயினும் கண் திருஷ்டி மிஞ்சிவிடும். ஒருத்தன் வந்து 10 வருஷம் இருப்பான்னு இருக்குமா, அதை வந்து கண் திருஷ்டி வந்து நினைச்சுமா அது மிஞ்சி இன்னைக்கு சாவடிச்சு விடுமா, விதியை கூட ஜெயிச்சிடும் கண் திருஷ்டி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பல ஹதீஸுகள் இருக்குது. ஒரு 10-15 ஹதீஸ் வரும் ஏறக்குறைய இந்த கருத்துப்பட வரும். அதில் ஒருத்தர் கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சான். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம், யார் உனக்கு கண்ணு வச்சானோ அவனை வந்து தண்ணியில் குளிப்பாட்டி அந்த தண்ணி எடுத்து ஓன் தண்ணியில் ஊற்று கண் திருஷ்டி போயிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. எல்லாம் இந்த கண் திருஷ்டி தொடர்பாக நீங்கள் லட்சம் ஹதீஸை கேட்டாலும் சரி, இது இஸ்லாத்தினுடைய குர்ஆனுக்கு மாற்றமாக உட்பட்டதான்னு பார்க்கணும். அது ஆதாரம் காட்டுவாங்க. நான் படிச்சு சொல்லிட்டு போயிட்டு இவர் இல்லைன்றாரு புகாரில் இருக்குமாங்க, நான் கூட உங்களை காட்டுவாங்க கந்திஷ்டியை பற்றி. கந்திஷ்டியை பற்றி ஹதீஸுகள் இருக்கிறது, அது தனியாக வைங்க. இந்த கந்திஷ்டியை வரைகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை என்ன? அல்லாஹ்வுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, மனிதனுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ்வை கூட மனுஷன் இருக்கிறான்னு வந்தால் அது ஷிர்க். ஷிர்க்கு நீங்கள் வழங்கி ஷிர்க்குன்னு ஒன்று. ஷிர்க்குன்னு என்ன? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக யாரையும் கருதக்கூடாது, சமமாக. அல்லாஹ் பார்க்குற மாதிரி மனுஷன் பார்க்குறான், உடனே முஸ்லீம் விட்டு வெளியேறிடுவான். அல்லாஹ் பார்க்குற மனுஷன் பார்க்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்குற மாதிரி மனுஷன் கொடுப்பான் அப்படி சொன்னால் முஸ்லீம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு தன்மையும் யாருக்கும் கிடையவே கிடையவே கிடையாது. இதுதான் ஷிர்க்குடைய டெஃபனேஷன். இப்போ உதாரணமாக ஒரு செத்து போனாலும் அவளியாவன்னு கூப்பிட்றான். எதை வச்சு கூப்பிட்றான்? அவர் நாகூரில் அடங்கியிருக்காரு, அவருக்கு நமக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம், எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு. அப்போ நம்ம பேசுகிற பேச்சு வந்து இங்கே பேசுகிற பேச்சு இந்த மண்டபத்துக்கு கேட்காத மைக் வச்சுருக்கிறோம். என் பேச்சு எவ்வளோ தூரத்துக்கு போகும்? இவ்வளவுக்கு தான் போகும். அவ்வளோ பேருக்கு போகிறாங்க. அப்படி சாதனை வேண்டி இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பேச்சை வந்து ஒரு காற்று கொண்டு போனால் தான் சேர்க்க முடியும். அப்போ இங்கேருந்து பேசுகிற பேச்சை வந்து நான் பேசினாலும் நாகூர் ஆண்டவர் கேட்பார், நீங்கள் பேசினாலும் கேட்பார். அமெரிக்காவில் உட்காந்து ஒருத்தர் நாகூர் ஆண்டவரமா அதையும் கேட்பார், ரஷ்யாவில் உட்காந்து நாகூர் ஆண்டவரமா அதையும் கேட்பார். இப்படி கேட்கக்கூடிய தன்மை இது அல்லாஹ்வுடைய தன்மையா மனுஷன் தன்மையா? அல்லாஹ்வும் கேட்குறான், நானும் கேட்குறேன். நான் என்ன கேட்பேன்? கிட்டத்தில் இருந்து பேசினா கேட்பேன். ஒரு காற்று இருந்தால் எனக்கு காற்று அலை இருந்தால் தான் அந்த செய்தி வந்து சேர முடியும், அப்படி கேட்பேன். அது ஒரு எலக்ட்ரானிக் அலை மூலமாக ப்ளூடூத் மாதிரி மாட்டிக்கிட்டு வந்தால் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். ஒரு அலைவரிசை மூலமாகத்தான் நமக்கு கேட்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நான் பயான் பண்ணுறேன்ல, நான் பயான் பண்ணுற மாதிரி இன்னொரு இது மாதிரி டேபிளில் போட்டு இன்னொரு 2 மைக்கை வச்சு இன்னொரு அலையும் பயான் பண்ண விட்டு அதை எடுத்து பண்ண உங்களுக்கு கேட்குமா? நான் பாட்டுக்கு ஒரு பயான் பண்ணும்போது இன்னொருத்தர் பண்ணாருன்னு வைங்க, உங்களுக்கு கேட்குமா? ரெண்டுமே கேட்காது, குழப்பமாக இருக்குமே தவிர நடந்தாது. அப்போ மனுஷனுடைய கேட்கும் திறன் என்ன? ஒன்று தான் கேட்க முடியும். 2 காது இருக்கிற 2 கேட்க முடியாது. இந்த காதுக்கு நீ சொல்லு, இந்த காதுக்கு நீ சொல்லு கேட்க முடியுமா? காது 2 இருந்தாலும் 2 கண்கள் 2 காட்சி காண முடியாதுங்கிற மாதிரி 2 காதுகள் வந்து 2 செய்தியை கேட்க முடியாது. 2 காதும் சேர்த்து ஒன்று தான் கேட்க முடியும். அப்போ ஒரு மனிதன் வந்து எத்தனை பேர் அழைச்சாலும் கேட்கறதுங்கிற யாருடைய தன்மை? அவனுக்கு தான் முடியும். நீங்கள் அத்தனை பேர் இப்போ எல்லாத்துக்கும் வாசிங்க இந்த செகண்டில், ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சு நமக்கு தெரியும். பாத்திமா என்ன செஞ்சாங்க, காதர் பாஷா என்ன துவா செஞ்சாங்க, அல்லாவுக்கு என்ன செய்யும் தெரியும். ஒவ்வொருவரும் கேட்ட துவாவை பிரித்து அறியக்கூடிய வல்லமை அல்லாவுக்கு இருக்கிறது. இங்கேருந்து கேட்குறோம், அமெரிக்காவிலேருந்து கேட்குறோம், அல்லாவுக்கு ஒன்று தான். முத்துப்பேட்டையிலேருந்து கேட்குற துவாவை இப்படி எல்லாம் கேட்பானோ, நீ சவுதி அரேபியாவிலேருந்து கேட்டால் அப்படி தான் கேட்பான், ரஷ்யாவிலேருந்து அப்படி தான் கேட்பான். அவனுக்கு தூரம் கிடையாது, நம்பர் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, அன்லிமிட். அல்லாவுடைய கேட்கும் திறன் என்பது எந்த ஒரு லிமிட்டுக்கும் அப்பாற்பட்டதுன்னு வழங்கியிருக்கிறோம். மனுஷனுடைய கேட்கும் திறன் என்னது? லிமிட். கேட்குறான்னு ஒருத்தன் தான் பேசணும். அதனால் கேள்வி கேட்க ஆளுக்கு டோக்கன் ஏன் தரணும்? 10 பேருக்கு ஒன்றா கலந்து சொல்லலாமே, ஒன்றா கலந்து ஒன்று ஒழுங்க ஒவ்வொருத்தராக கலந்து சொல்கிறோம். எங்கள் ஏற்கனவே அவ்வளோதான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விளங்கி கொள்ளும் பொழுது அதே மாதிரி ஒவ்வொரு சக்தி இருக்குது. கண் இருக்குல்ல, இந்த கண்ணுடைய சக்தி என்ன? பார்க்குறது. பார்க்குறத தாண்டி தான் சக்தி இருக்குதா? அது கிடையாது. இந்த கண் திருஷ்டிங்கிறவன் என்ன சொல்கிறான்? இப்படி பார்த்தா அழிஞ்சிருமா, அப்படி என்னை பார்த்துறானா எனக்கு எதை ஏற்பட்டுருமா, இப்படி பார்த்தா நான் செத்து போயிடுவானா? அடே, கண்ணுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கானோ அந்த சக்தி கண்ணில் இருக்குன்னு சொன்னால் தான் நீ வந்து கரெக்டாக பார்க்குறேன்னு அர்த்தம். உன் கண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிற? சில கண்களுக்கு வந்து ஆட்களை அடித்து போடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆளை சாவடிச்சிடும், ஆளை கெடுத்து விட்டுரும், ஆளை கொண்டு போடும், வைத்த வழியை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுடைய பார்வைக்கு அல்லாவுடைய பார்வை கோவ பார்வைக்கு வேண்டாம் நடக்கும். அல்லாஹ் என் மேலே கோவ பார்வை பார்த்தான்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கோவமை பார்த்தாலும் முடிஞ்சு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து மனுஷனுக்கு இருக்குமா? நீங்கள் மனுஷனுடைய கண்ணால் பார்த்தா அந்த கண்ணில் என்னடா இருக்குது, கண்ணில் என்ன வருது?
கண்ணுல இருந்து என்ன வந்து உன்னை அழிக்க போகுது. அப்போ என் கண்ணால் ஒன்றை பார்ப்பதனால் ஒன்று ஏற்படும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் அது மனுஷ கண்ணா பார்க்குறீங்களா, கடவுள் கண்ணா பார்க்குறீங்களா? அல்லாவுக்கு ஈக்குவலாக ஆக்குற மாதிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் ஒன்றை பார்ப்பதனால ஏற்படுதுங்கிறீங்க. எதெல்லாம் மனுஷன் பார்க்குறான், அழகானதை கவர்ச்சியானதை பார்க்குறான்னா, அப்படி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹால் இருக்க எவ்வளோ அதிசயம். அதை பார்க்காத கண் இருக்குதா, பார்த்து ரசிக்காத கண் இருக்குதா? தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்துருச்சா? கண்டிஷன் அங்கேயில் வர்றதா இருந்தால் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா கண்டிஷனில் பெரட்டி விட்டான்னு சொன்னால் அவனை கூட தாஜ்மஹாலை பார்க்க சொல்லி பார்ப்போம். எத்தனை பேர் தாஜ்மஹாலை பார்த்துருக்குறான், தாஜ்மஹால்லாம் இடிஞ்சு போச்சு, அதே மாதிரி இருக்குதா? அப்போ அந்த கண்ணுனால் ஒன்று ஏற்படலை. ஊட்டி கொடைக்கானல் ரசிக்கிறீங்களா? எல்லோரும் போய் நல்லா ரசிக்கிறீங்கல்ல? ரசிக்கினா பார்க்க தானே செய்கிறீங்க. அப்போ ஊட்டிலாம் கருகி போச்சா? இன்னும் செழிப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. கோடான மக்கள் போய் ஊட்டியை பார்க்குறாங்க, கொடைக்கானலை பார்க்குறாங்க. அதெல்லாம் என்ன செய்யுது, தாஜ்மஹாலை பார்க்குறாங்க, செங்கோட்டையை பார்க்குறாங்க. அப்போ அழிஞ்சு ஒன்றுமெல்லாம் போய் சாப்பிட போச்சாலாம். அப்போ கண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரிகிறது. இல்லாத ஒன்று பொய்யா, அதான் மூட நம்பிக்கைங்கிறது. இல்லாத ஒன்றையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த குழந்தைகளுக்குலாம் வந்து அந்த கண் திருஷ்டி பட்டுங்கிறதுக்காக வேண்டி அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கற்பை ஒன்று வச்சுருவாங்க. அது வந்து இந்த கண் திருஷ்டியை மறைக்கிறதான். இந்த அழகாக இருக்கிறத பார்த்து கண் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு கருப்பாக ஒரு குட்டி வச்சுருவாங்க. அழகான ஒரு 10-20 லட்ச ரூபாய் வீடை கட்டிவிட்டு ஒரு பூசணிக்காய் தொங்க விட்டுருவான் அசிங்கமாக. ஒரு நம்பச்சாரை கட்டியை தொங்க விட்டுருவான். அதெல்லாம் என்ன செய்யுமா, அந்த கண் திருஷ்டி கண்ணில் வர போகிற தடுத்துருமா. அப்படின்னு உனக்கு யார் சொல்லி தந்தா? இப்போ வந்து இந்த அழகான குழந்தையை பார்க்குறீங்களே, நீங்கள் இப்போ அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சினிமா நடிகைகளை தான் எல்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. அதிகமான பார்வை யார் மேலே படுது? சினிமா நடிகை மேலே படுது. பார்த்து ரசிக்கிறான்ல, பார்த்து ரசிக்க தானே சினிமாவுக்கு போகிறான். அவ்வளோதான் இதாக ஆகிடுச்சா? 3 பேரில் ஒரு கெட்ட கண்ணு உள்ள இருக்க மாட்டானா? எல்லாரும் தானே பார்க்குறீங்க அவளை. அப்போ நடிகனை போய் பார்க்குறீங்க, நடிகையை பார்க்குறீங்க, பார்த்து ரசிக்கிறீங்க. ரசித்தா அது எது ஏற்பட்டிருக்கா? யாருக்கா ஏற்பட்டிருக்கா? எனக்கு கண் திருஷ்டி வைத்து விட்டார்கள் அதனால் அப்படி ஆகிட்டே எவ்வளவு குழம்பி இருக்காடா? உலக ஐஸ்வர்யா ஆகிட்டு கொண்டு நிற்பாட்டேன். உலகம் புறம் மேடை வச்சு காட்டுறாங்க. 3 பேர் கண்ணு படுது. ஏதாவது நடந்திருக்கா? அதெல்லாம் நடக்காது. நம்ம பிள்ளைக்கு மட்டும் வந்துருமா, நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துருமா. இது என்ன மூட நம்பிக்கை இது? அப்போ இது மனிதனுடைய கண்ணை கொண்டு பார்க்கறது தான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பார்க்கறத லிமிட்டுக்கு உட்பட்டது தான். எதை பார்க்க முடியும்? இந்த செவத்துக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? பார்ப்பேன், வெளிச்சம் தான் பார்ப்பேன், லைட் அமைத்து பார்க்க முடியுமா? அப்போ கண்ணால் பார்க்கறது கூட பலவீனமான பார்வை. வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும், ஒரு தடுப்பு இருந்தாட்டி தான் பார்க்க முடியும். ஒரு வெளிச்சமே போட்டிருக்குது, ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே பார்க்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் கண்ணு போகும், அது கூட போகாது. அதே மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. இவ்வளோ பலவீனமான கண்ணை கொண்டு இவர் பார்ப்பாராம், வயிற்று வலி வந்துருமா, பார்த்தா தலைவலி வந்துருமா, பார்த்தா முடங்கிடுவாராம், பார்த்தா அதோட மெழுதிக்கிட்டே போயிடுவாராம். இப்படி எல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லுவார்கள் என்று சொன்னால் இது வந்து குர்ஆனுடைய கான்செப்ட் மாற்றமாக இருக்கா இல்லையா? அதனால கண் திருஷ்டி நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி கொடுக்குறேன்னு அர்த்தம். அல்லாஹ் செய்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? என்னை அழிக்க நினைச்சான்னு சொன்னால் அறுவலை கூட என்னை வெட்ட மாட்டாங்க. ஆகும் ஆயிரும், தொலைஞ்சு போடாமல் நான் ஆயிரும், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய விஷயம் என்னது? இதை ஆராத ஐயா கூட குன் இதை ஆராத செய்யன். ஒரு பொருளை அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் ஐயா கூட குன் ஆகு என்பான், ஃபயக்குன் ஆகிவிடும். குன் ஃபயக்குன் ஆகு என்றால் ஆகிவிடும். அது அல்லாஹ். இவன் என்ன செய்யறான்? பார்த்து ஆகிடுங்கிறான். அல்லாஹ் எப்படி ஆகுண்டு ஆகிவிடுமோ அவன் கண்ணில் கொடுக்குறாதீங்க, ஒரு மாதிரியான கண்ணு உள்ளவன் அப்படின்னு சில ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அவன் கண்ணால் பார்த்தான்னு வைங்க, நல்ல ஆளெல்லாம் பரட்டிடுவான். அப்போ என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் அல்லாவால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை மனிதன் செய்கிறான் என்று வந்தால் அது பொய். அதனால் சூனியம் கூட நம்ம இல்லைங்கிறோம். அந்த இடத்துல கேட்டிருக்கிறீங்க. அல்லாவை போல மனுஷன் ஆக்குற காரணத்தினால தான் அல்லாவை போல செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லுவோம். அதனால கண் திருஷ்டிக்கு சில ஹதீஸ்களை காட்டுவார்கள். நீங்கள் இந்த அடிப்படையை விட மனசில் வச்சா தான் விடை சொல்ல முடியும். இருக்குப்பா, குர்ஆனுக்கு ஒப்புக்கொள்ளுதா? குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, மூசா நபிக்கு அது மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் கண் திருஷ்டிங்கிறது கிடையாது. கண்ணுக்கு வந்து பார்க்கறதை தவிர வேற எந்த ஆற்றலும் கொடுக்கப்படவே இல்லை. பார்க்கறது கூட பலவீனமாக முதுகுக்கு பின்னாடி இதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு அளவு தான் பார்க்க முடியும். ஒரு நேரத்தில் 1000 பார்க்க முடியாது. ஒரு மைக்ரோ செகண்ட் மாற்றி நிறைய பேரை பார்க்குறேன். ஒரே நேரத்தை 50 பேரை பார்க்க முடியாது. அப்படி தான் நம்மளை நல்லா படைச்சிருக்கலாம். அதனால இது பொய். கண் திருஷ்டிங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹ்மத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர்.
SD Racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் சில மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம்கள்ல ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் கேளுங்க, அப்படி கேளுங்க. முஸ்லிம்கள்ல ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் மத்தியில மார்க்கப்பற்று என்கிற பேர்ல இறுகிய மனப்பான்மை வந்ததுனால அவங்களுடைய நடை, உடை, பாவனை இது எல்லாம் மாற்றார்கள் மத்தியில் அது வெளிப்படுறதுனாலையும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முதல் எதிரியாகவே அவங்க இருக்கிறாங்க. அவர்களை பற்றி இந்த மார்க்கம் என்ன கூறுதுன்னு நீங்க தெளிவாக சொல்லுங்க. அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க, புரியலையா? என்ன இருக்கா எப்படி? முஸ்லிம்களில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் மத்தியில மார்க்கப்பற்றுங்கிற பேர்லயே உதாரணம் அவர்களுடைய உள்ளத்துல இறுகிய பார்வை, குணாதிசயம், நடைமுறை பாவனை எல்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போ தற்காலத்துல. உதாரணமா ஒன்று சொல்லுங்களேன், 1-2 சொல்லுங்களேன், அதான் புரியும் எனக்கு. எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு? நம்ம பார்த்தோம்னா பச்சை சங்கிலே அழைக்கக்கூடிய அளவுல மாறிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி சில பச்சை சங்கி அப்படிங்கிற அளவுல மாறி இருக்கிறாங்க. பேரப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பேர் வந்துருக்கு. சரி, அவர்களுடைய நடவடிக்கை இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கு. இவர்களை பத்தி இந்த மார்க்கம் என்ன கூறுதுன்னு நீங்க விளக்கம். சரி, அதாவதுங்க அவர் என்ன கேட்குறாருன்னா மூடாதான் இன்னும் கேட்டிருக்காரு. இருந்தாலும் விளக்கமாக சொல்லிப்படுறேன். பொதுவாக நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்கும் பொழுது உறுதியாக தான் ஒரு விஷயம் நம்பணும். மார்க்கத்தை அறகுறையாக நம்பக்கூடாது.